இந்த படம் பொங்கலுக்கு வர்றது நிச்சயம். அஜித் ரசிகர்களுக்கு இது தலை பொங்கல் தான். 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக வந்து வெறும் அப்டேட் கூட அஃபிஷியலாக வர மாட்டேங்குது. ஆக மகிழ் திரும்பியோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அஜித்துக்கு செட் ஆகாமல் கூட போயிருக்கலாம். இப்போ இந்த குட் பேட் அக்லி எல்லாத்தையும் விடாமுயற்சி வரும்போது கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விடாமுயற்சி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர்லாம் எடுபடாமே போயிடும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். நம்ம நிறையா வீடியோ பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் அஜித்தை பற்றி பேசுகிறதே இல்லை. ரொம்ப நாளாச்சு, ஒரு கேப் விழுந்துட்டு. நம்ம தான் நிறைய பேசிட்டு இருந்தோம் அவரை பற்றி. எல்லாரும் வந்து அவர் அவ்வளோதான் சினிமாவில் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் கார் ஓட்ட போயிட்டாருன்னு சொல்லும்போது கூட வந்து நம்ம தான் நிறைய அஜித்தை பற்றியும் விடாமுயற்சி குட் பேட் அக்லி பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இடையில் வந்து அந்த படங்கள் 2 படங்களுமே வந்து படப்பிடிப்பு, அவரும் வந்து வெளிநாட்டு பயணம் அப்படின்னு பிஸியாக இருந்துட்டார். பேச ஒரு தகவலும் இல்லைன்றதுனால அப்படி அமைதி. இப்போ விடாமுயற்சி எந்த லெவலில் இருக்குது? நான் ஷூட்டிங்லாம் முடிஞ்சுட்டு அதை பற்றிய ஒரு அமைதியான நிலை இருக்குது அப்படின்னா வேலை நடக்குதுன்னு அர்த்தம். என்ன நடக்குது? அது நான் இப்போ லைக்கா நிறுவனத்தினுடைய சிஇஓ திரு தமிழ்குமரன் அவர்கிட்ட நான் பேசினேன். இந்த படம் எப்போ ரிலீஸு, என்ன பிளான் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இது வந்து நிச்சயமாக பொங்கலுக்கு வந்துடும் சார், அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. விரைவில் வந்து ரிலீஸ் தேதியை நாங்கள் அறிவிச்சிருவோம், அஃபிஷியலாக அறிவிச்சிருவோம் அப்படின்னாரு. அதன் பிறகு திரும்ப கால் பண்ணி கேட்கும்போது வந்து பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம் தான் சார், நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படம் பொங்கலுக்கு வர்றது நிச்சயம். எல்லாருமே வந்து தலை தீபாவளி, தலை பொங்கல் அப்படின்னு அஜித் படம் வர்ற அந்த பண்டிகைகளை கொண்டாடுவாங்க. அஜித் ரசிகர்களுக்கு இது தலை பொங்கல் தான் கண்டிப்பாக. அந்த விடாமுயற்சி ஷூட் ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த பட பூஜையிலேருந்து பல்வேறு யூகங்கள்லாம் நம்ம பேசிகிட்டே இருந்தாங்க எல்லாரும். அசர்பைஜான் வந்து பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. இந்த அசர்பைஜான் ஸ்பாட் இருக்குல்ல, அங்கே ஷூட் பண்ணதுனால இந்த படம் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள் நிறைந்த, அதாவது ஒரு மாதிரியான இதாக இருக்குமோ, பேக்கடாக இருக்குமோ? இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இந்த படம். அதுதான் அதுக்கு ரெஃபரன்ஸே ஒரு ஹாலிவுட் படத்தை தான் எடுத்திருக்காங்கன்னு இப்போ தகவல் வருது. இணைய ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் படமாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. குறிப்பாக அஜித் ரசிகர்கள் வந்து அவங்க ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக வந்து வெறும் அப்டேட் கூட அஃபிஷியலாக வர மாட்டேங்குது. யாராவது சொன்னால் தான் உண்டு. இது லைக்கா நிறுவனம் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய கோவம். நீங்கள் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் நினச்சா ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப யோசிக்கிறதுலாம் இல்லை. கடவுளே அஜித் நாங்கள் இதுக்கு ஏதாவது மீனிங் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இதை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. சாதாரண ட்ரெண்ட் இல்லை, கிட்டத்தட்ட 1 மாதமாக அதுதான் ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து விஜய் மாநாடாக இருந்தாலும் சரி, முதல்வர் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் வந்து அதை ஒரு பேசு பொருளாக மாற்றிடுறாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு தீவிரமான வந்து கடவுள் அஜித். ஆமாம், அது அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் அவங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு ஒஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்கான்றத ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்கன்ட்டு கோவம். வேற என்ன பண்ணுறது? அஜித்தை வச்சு படம் எடுக்கிற ப்ராப்பராக ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கு என்ன உனக்கு? ஏன்னா அவங்களும் அதை தான் அப்படி தான் பண்ணுறாங்க. சொதப்புறன்னா லைக்கா மாதிரி சொதப்புறதை பார்க்கவே முடியாது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் அவங்க கூட கை கோர்க்குறது. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார்னா அந்த பக்கம் அஜித், அதுக்கு முன்னே விஜய், கமல்ஹாசன், இப்படி பெரிய ஆட்கள் தான் கை கோர்க்குறாங்க. அவங்களோட சேர்ந்து படம் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து அது குறித்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் ரிலீஸ் பண்ண பிறகு சரியான தகவல்களை கொடுக்கணும். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இத்தனை நாள் கலெக்ஷனு, ஃபைனல் கலெக்ஷன், இதெல்லாம் சொன்னால் தான் இந்த படம் குறித்து ஸ்பெகுலேஷன் நிறைய வர ஆரம்பிக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். இப்போ வேட்டையன் வந்து எவ்வளோ பெரிய வசூல் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. 465 கோடி அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன். இதை வந்து ட்ராக்கர்ஸு, மீடியாவில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கங்கே கேட்டு 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 இந்த தகவலை சொல்கிறாங்க. ஆனால் அஃபிஷியலாக இந்த லைக்கா நிறுவனம் சொல்லணும்ல, சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு முதல்ல 4 நாள் 240 கோடின்னு சொன்னதோட அதோட அமைதியாயிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கு. இப்போ நீங்கள் பாருங்க, தக் லைஃப் வந்து ஜூன் மாதம் படம் ரிலீஸ்னு இப்போயே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. ஆமாம், அதுவும் அதே மாதிரி தான். ராஜ்கமல் நிறுவனமும் கூட அமரன் படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் என்னங்கிறத கரெக்டாக அவங்க டேட்டா கொடுக்குறாங்க.
அது மாதிரி இவங்க தர மாட்டேங்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், அது படத்தை பற்றி அப்டேட் ஆகட்டும், எதையுமே வந்து ப்ராப்பராக டைமுக்கு செய்கிறதில்ல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே. அதை தான் வந்து இன்றைக்கி அஜித் ரசிகர்கள் செஞ்சுருக்காங்க. விடாமுயற்சி இன்னும் ரிலீஸ் டேட்டு சொல்லாமல் இருக்க அப்படின்றது அவங்க குற்றச்சாட்டு. நம்ம சொல்லிடுறோம், அஃபிஷியலாகவே சொல்கிறோம், இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ். இன்னொரு விஷயம், இயக்குனர் மகிழ் திருமேனி வந்து பொறுமையாக படம் எடுப்பார், மெதுவாக எடுப்பார் அப்படின்னு அவரை பற்றி நிறைய சந்தேகங்கள் அதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் நிரூபிக்கிறது மாதிரி இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7th சேனல் மாணிக்க நாராயணகிட்ட போய் மகிழ் திருமேனி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டா அவர் 1 மணி நேரம் பேசுவார் அவரை பற்றி. அதுக்கு மேலே வந்து நீங்கள் மகிழ் திருமேனி திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பேசுவார் அவர். ஏன்னா அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி தயாரிப்பாளர்களை பாடாப்படுத்துது அப்படிங்கிறது தான் மாணிக்க நாராயணனோட குற்றச்சாட்டு. அது ஓரளவுக்கு உண்மைங்கிறது தான் இண்டஸ்ட்ரியில் கேட்ட அத்தனை பேரும் சொல்கிறது அப்படி தான். அவர் நல்ல டைரக்டர் தான், ஆனால் வந்து தயாரிப்பாளர்களை பாடாப்படுத்திடுவார். ரொம்ப 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 மெதுவான ப்ராசஸ் தான் அவரோடது அப்படின்வாங்க. இந்த படத்துலேயும் வந்து அவர் கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன அஜித் வந்து பெரும்பாலும் வாய் திறந்து குற்றச்சாட்டை எதுவும் சொல்ல மாட்டார், சொல்கிறது இல்லை. அதிருப்தி அப்படின்னா அடுத்த முறை சேர மாட்டார். நல்ல அவர் பிடிச்சி போச்சுன்னா தொடர்ந்து வாய்ப்பு தர்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு இயக்குனரோட அவருக்கு எப்படி டைம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங். என்னென்னா மகிழ் திருமேனி பிடிச்சிருச்சுன்னா அடுத்த படம் வரும். இப்போ மகிழ் திருமேனி இந்த படத்தில் கட் பண்ணிட்டார், அடுத்து வந்து குட் பேட் அகிலிக்கு போயிட்டார். அந்த பையனை அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு, தொடர்ந்து அவருக்கே வாய்ப்பு தர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது சிவாவுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கறது கூட சான்ஸ் இருக்குது. ஆக மகிழ் திருமேனியோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அஜித்துக்கு செட் ஆகாமல் கூட போயிருக்கலாம். இப்போ அடுத்து வந்து குட் பேட் அக்லி, இந்த விடாமுயற்சி ஷூட்டு முடிகிற காலகட்டத்தில் இது பயங்கர ஃபாஸ்ட்டாக தொடங்கிட்டாங்க. அது எந்த அளவுக்கு வேகமாக இருக்குது அந்த படம்? ஆக்சுவலாக அந்த படம் தான் பொங்கலுக்கு வர வேண்டிய படம், அதுக்கேற்ற வேகத்தில் தான் அந்த படத்தை பண்ணாங்க. அஜித் வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஃபஸ்ட் டைம் 2 படம் அடுத்தடுத்து, இந்த பக்கம் இந்த செட்டில் விடாமுயற்சின்னா அந்த செட்டை குட் பேட் அக்லி 2 படத்தில் சைமல்டேனியஸாக நடித்தது இப்போ தான். அது எப்படியாவது வந்து பொங்கலுக்கு முன்னே விடாமுயற்சி வந்துடணும், இந்த வருஷமே விடாமுயற்சி வந்துடணும், பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி வரணுங்கிறதுல உறுதியாக இருந்தார். ஆனால் அது இந்த விடாமுயற்சியோட அந்த ஸ்லோனஸ் வந்து அவரை இந்த குட் பேட் அக்லி நினச்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் அது சம்மருக்கு தள்ளி போகுது. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. குட் பேட் அக்லி இருக்குல்ல, அந்த 3 வகையான கேரக்டரில் அஜித் நடிக்கிறாருன்னு அது பொதுவாக பேசப்பட்டது. அது ஒரு வித்தியாசமான அந்த கௌபாய் ஃபிலிம்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரியான ஒரு ட்ரெண்டில் இருக்கும். நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம், நம்ம கொஞ்சம் அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட பாதிப்பு, அந்த பழைய அந்த ஆதிக்க ரவிச்சந்திரன்ட்டே அந்த பாதிப்பு இருக்கு, அது இவர்கிட்டையும் இருக்கு, நம்ம சுப்புராஜ்கிட்டையும் இருக்கு. ஆமாம் ஆமாம், அவங்க 2 பேரோட அண்மை கால படங்களும் அப்படி தான் இருந்தது. அது கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவர் அதை டெலிபரேட்டாக சொன்னார். அந்த படத்திலே கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த படத்தை நான் பார்ப்பேன்னு வரை கிளின்ட் ஈஸ்ட்வுட் ட்விட்டரில் போட்டிருந்தார். அந்த அளவுக்கு வந்து அந்த படம் இதாகிடுச்சு. பட் இவர் வந்து இந்த அந்த பழைய ஆங்கில படங்களுடைய அந்த பாதிப்பு இவருக்கு இருக்குது ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு. அதனால் இந்த படத்தை அந்த பாணியில் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சிம்புதேவன் இப்படி ஒரு வகையான சினிமாவுக்கு வந்தார். ஆனால் அவர் அதுலேருந்து இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் ஒரு கௌபாய் படம் தான் அது, அந்த ஸ்டைலில் தான் பண்ணார். அது ஒரு கௌபாய் படங்கள் எல்லாம் ஸ்பூப் பண்ணுற மாதிரி. பட் அதே நேரம் அந்த செட்டிங்ஸு அந்த அந்த நம்ம அந்த களமே வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவர் ஆனால் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணாமல் போயிட்டார். இந்த புலி மாதிரி படத்தில் போய் மாட்டிக்கிட்டார். என்ன பண்ணுறது? இப்போ இந்த குட் பேட் அக்லி எல்லாத்தையும் விடாமுயற்சி வரும்போது கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கூலி இல்லை கூலி வந்து நிறைய பேர் வந்து அது சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியல. என்னென்னா இந்த படத்தோட 50% பணிகள் தான் முடிஞ்சிருக்கு இப்போ வரைக்கும். ஷூட்டிங்கு 50% தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 50% ஷூட்டிங் இருக்குது. அது எடுத்து முடிக்க 3 மாதம் ஆகும். ஏன்னா லோகேஷ் கனகராஜோட ஒர்க்கிங் ஸ்டைலு ப்ளஸ் அவர் ரஜினிகிட்ட சொல்லியிருக்கிறது, அவர் சொன்ன விதம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 3 மாதம் ஆகும். இது படப்பிடிப்பு முடியறதுக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இருக்குது, விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குது. இது நிறைய பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் முடிகிறதுக்கு நிச்சயமாக சம்மர் வந்துடும் அப்பே. ஸோ படத்தை நிச்சயமாக அன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியாது. நான் எதிர்பார்க்குறது என்னென்னா இது ஜூன் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம். ஏன் அந்த ஆகஸ்ட்டுங்கிறது உறுதியாக சொல்கிறேன்னா, அந்த ஆகஸ்ட் மாதம் தான் ரஜினியோட பொன்விழா ஆண்டு. அந்த தேதி அன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆன மாதம் அதுதான். அதனால் அந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிறது தான் இந்த படத்துக்கு பொருத்தமாகவும் இருக்கும், சரியாக இருக்கும், செலிப்ரேஷன் கரெக்டாக இருக்கும். அதனால் கூலி வந்து எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்டு இல்லை ஜூலை மாதம். இப்போ இனி வரும் மாதங்கள் இருக்குல்ல, இந்த கடந்த ஒரு 6 மாதங்களில் மிகச்சிறந்த
முன்னணி நடிகர்கள் படங்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? ஆமாம், இப்போ தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். இப்போ இடையில இன்னொரு பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகும் போது அது கேம் சேஞ்சர், சங்கரோட படம். இப்போ கேம் சேஞ்சர் வந்து ஜனவரியில் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஜனவரியில் தான் அஜித்தோட படம் விடாமுயற்சி வெளிவரப்போகுது. விடாமுயற்சி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர்லாம் எடுபடாமல் போயிடும். ஏன்னா பொங்கல் ரிலீஸ் தான், அதுவும் சங்கராந்தி ரிலீஸ்னு தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் வேணால் அந்த படம் பெருசாக போகுமே தவிர இந்த விடாமுயற்சி கரெக்டாக வந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் எடுபடாமல் போயிடும். ஸோ ஒரு வகையில் சங்கருக்கு கடும் நெருக்கடி கொடுத்துருக்காரு அஜித். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.